ஜம்ரி வினோத் மற்றும் ஃபிர்டவுஸ் வோங் ஆகியோர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர எந்த ஒரு குற்றத்தின் கூறுகளையும் நிறுவ போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று சட்டத்துறை தலைமை அலுவலகமான ஏஜிசி கண்டறிந்துள்ளதாக பிரதமர் துறை சட்டம் மற்றும் நிறுவன சீர்திருத்த அமைச்சர் டத்துஸ்ரீ அசாலினா உஸ்மான் தெரிவித்துள்ளார். இருவர் சம்பந்தப்பட்ட புகார்களை தொடர்ந்து காவல்துறை ஒரு விசாரணை ஆவணத்தை திறந்ததாகவும் பின்னர் அது மேலும் அறிவுறுத்தல்கள் மற்றும் முடிவுக்காக ஏஜிசிக்கு அனுப்பப்பட்டதாகவும் அவர் கூறினார். ஏஜிசியின் கருத்துகளின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் இருவரையும் குற்றம் சாட்டுவதற்கு தற்போதுள்ள சட்ட விதிகளின் கீழ் எந்த ஒரு குற்றத்தின் கூறுகளையும் நிரூபிக்க போதுமான அறிக்கைகள் எதுவும் இல்லை என்று தமக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் நேற்று ஒரு எழுத்துப்பூர்வ நாடாளுமன்ற பதிலில் தெரிவித்தார். ஜம்ரி மற்றும் ஃபிர்டவுஸ் மீது நூற்றுக்கணக்கான போலீஸ் புகார்கள் பதிவு செய்யப்பட்ட போதிலும் அவர்கள் இருவரும் இன்னும் நீதிமன்றத்தில் ஏன் குற்றம் சாட்டப்படவில்லை என்று விசாரித்த ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயருக்கு அசாலினா இவ்வாறு பதிலளித்தார். சிவில் வழக்குகளைப் போல் அல்லாமல் குற்றவியல் வழக்குகள் வரம்புகளுக்கு உட்பட்டவை அல்ல என்றும் அவர் மேலும் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.